வணக்கம். இது பருதி ஊடகத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். களுத்துறை மற்றும் காலி மக்களுக்கு அவசர அறிவிப்பு. பல இடங்களில் நீர் விநியோகம் திடீர் தடை. கோட்டாபயவை உருவாக்கிய நரிகள் என்று எம்மை குற்றம் சொல்கின்றன. விமலரினி விலாசம் சஜித் தரப்பு. கணவரை இழந்து தனித்திருந்த 3 பிள்ளைகளின் தாய்க்கு மர்ம நபரால் அரங்கேற்றப்பட்ட கொடூரம். புலம்பெயர் இளைஞர்களுக்கு வாக்களிக்க வாய்ப்பு வழங்குவது குறித்து கவனம். மாகாண சபை தேர்தல் குறித்து வெளியாகவுள்ள தகவல். மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடாத்துமாறு கரு ஜயசூரிய வலியுறுத்தல். தரமற்ற நிலக்கரி இறக்குமதி. மின்சார மாஃபியாவுக்கு தீனி போடும் அரசு சஜித் சாடல். இன்று முதல் எரிபொருள் விநியோகத்திற்கான QR முறை. நாட்டில் அதிகரித்துள்ள தாதியர் பற்றாக்குறை. வெளியான தகவல். இனி தொடர்வன விரிவான செய்திகள். களுத்துறை மற்றும் காலி மாவட்டங்களின் சில பகுதிகளில் அவசர திருத்த பணிகள் காரணமாக நீர் விநியோகம் தடைபட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. அதன்படி களுத்துறை மாவட்டத்தில் வஸ்கடுவ, மொள்ளிக்குடம், மொரந்துடுவ, களுத்துறை தெற்கு, களுத்துறை வடக்கு, கட்டுக்குருந்த மற்றும் பொம்புவெல பகுதிகளிலும் காலி மாவட்டத்தின் நாகூட பகுதிகளிலும் நீர் விநியோகம் தடைபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் திருத்த பணிகளை தொடர்ந்து நாளைய தினம் காலை 10 மணிக்குள் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் நீர் விநியோகத்தை முழுமையாக வழமைக்கு கொண்டுவர முடியும் என நீர்வளங்கள் சபை நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. நீர் விநியோகம் வழமைக்கு திரும்பும் வரை பொதுமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு மேலதிக விவரங்களுக்கு 1939 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க முயற்சிக்க வேண்டாம் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்தார். கொழும்பில் நேற்றைய தினம் சனிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை கூறினார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், ராஜபக்ஷ முகாமிலிருந்து கோட்டாபய ராஜபக்ஷவை உருவாக்கி அவர்களுக்கு தோல்வி ஏற்பட்ட போது எதிர்க்கட்சிக்கு வந்து அவர்களுக்கு எதிராகவே கூச்சலிட்ட நரிகள்தான் என்று எமது எதிர்க்கட்சியை குற்றம் சொல்ல எத்தனிக்கின்றனர். எமக்கொரு சிறந்த எதிர்க்கட்சியும் பலமான எதிர்க்கட்சி தலைவரும் உள்ளனர். கடந்த 1.5 வருட காலப்பகுதியில் இந்த அரசியலில் உள்ள இவராலும் எமது எதிர்க்கட்சியில் ஒரு திருடன், ஊழல்வாதி அல்லது மோசடிக்காரன் இருப்பதாக நிரூபிக்க முடியவில்லை. அனுரகுமார திசாநாயக்க அல்லது JVP செய்ததை போல் வீழ்ச்சியடைந்து வரும் பொருளாதாரத்தை சிதைத்து அதன் மூலம் எழும் மக்களின் போராட்டங்களை பயன்படுத்தி வீடுகளுக்கு தீ வைத்து மனிதர்களை கொன்று அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டிய தேவை எமக்கு கிடையாது. ஒன்றிணைந்து அரசை கட்டியெழுப்புவதற்கான ஆக்கப்பூர்வமான வேலை திட்டத்தை தயாரியுங்கள். அதனை விடுத்து குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க முயற்சிக்காதீர்கள் என விமல் வீரவன்சவிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் என்று சமிந்த விஜயசிறி மேலும் தெரிவித்தார். அயகம தொல்கல பகுதியில் பெண்ணொருவர் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக அயகம போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை நேற்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளதாகவும் உயிரிழந்தவர் பதுகிதராவைச் சேர்ந்த 50 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயின் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அவரது கணவர் சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் இறந்துவிட்டதாகவும் கொலை செய்யப்பட்ட பெண் தனது 2 குழந்தைகளுடன் வீட்டில் வசித்து வந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். 3 குழந்தைகளும் பாடசாலையில் இருந்தபோது குறித்த பெண் வீட்டில் தனியாக இருந்த போதும் வீட்டிற்குள் நுழைந்த ஒரு நபரை இந்த கொலையை செய்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை இவ்வருட இறுதிக்குள் நடத்துவதற்கு அரசு தீர்மானித்துள்ளது. அத்துடன் எதிர்வரும் ஜூன் மாதத்துக்கு முன்னர் தேர்தலுக்கான திகதி மற்றும் எந்த முறையின் கீழ் தேர்தலை நடத்துவது என்பது குறித்த உத்தியோகபூர்வ அறிப்பை வெளியிடவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாகாண சபை தேர்தலை எந்த முறையின் கீழ் நடத்துவது என்பது குறித்து ஆராய்வதற்காக அமைச்சர் விஜிதகேர தலைமையில் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட குழு கூட உள்ளது. இது தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் நாளை மறுதினம் ஆரம்பமாக உள்ள நாடாளுமன்ற அமர்வுகளின் போது அரசு தரப்பால் வெளியிடப்படவுள்ளன. புலம்பெயர் இளைஞர்களுக்கான வாக்குரிமை குறித்து கொழும்பை தளமாக கொண்டு இயங்கும் பன்னாட்டு ராஜதந்திர மையங்களுடன் வெளிவிவகார அமைச்சர் விஜிதகேரத் ஏற்கனவே கலந்துரையாடல்களை முன்னெடுத்திருந்தார். இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ வரிச்சலுகை இவ்வருடத்துடன் நிறைவடைகின்றது. இதில் மாகாண சபை தேர்தலை நடத்துவது மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது ஆகிய பிரதான நிபந்தனைகளாக காணப்படுகின்றன.
எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் மீளாய்வு கூட்டத்தொடரில் இலங்கை மீது தேவையற்ற அழுத்தங்கள் ஏற்படுவதை தவிர்க்கும் நோக்கில் அதற்கு முன்னதாகவே தேர்தலுக்கான திகதி அறிவிக்க அரசு தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் கடந்த 9 ஆண்டுகளாக நாட்டு மக்களின் அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டுள்ளமை அநீதியான செயலாகும் என்று முன்னாள் சபாநாயகர் கரோ ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், மாகாண சபை தேர்தலை நடத்துவது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகும். கடந்த 9 ஆண்டுகளாக இந்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அடிப்படை உரிமையை நாம் வழங்கவில்லை. அரசின் நிர்வாக கட்டமைப்பு முறையாக இயங்காத காரணத்தால் நாட்டின் அபிவிருத்தி பணிகளுக்கு பெரும் தடை ஏற்பட்டுள்ளதை நாம் காண்கின்றோம். இந்த விடயம் தொடர்பாக நாடாளுமன்ற சபை முதல்வர் மற்றும் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் அனைவரும் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்ற கருத்துக்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். இதனை நிச்சயமாக ஒழிப்பதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். தனிப்பட்ட ரீதியில் அவரை சந்தித்த போதும் அவர் இதனை உறுதிப்படுத்தினார். இதன் மூலம் நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் உருவாகும் என நாம் எதிர்பார்க்கின்றோம் என்றார். தற்போதைய அரசு முன்னெடுக்கும் தரமற்ற நிலக்கரி ஊழலானது நாட்டில் நிலவும் எரிபொருள் மின் நிலைய மாஃபியாவை மேலும் வலுப்படுத்துமே ஒழிய வேறொன்றுமில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இதனை கூறியுள்ளார். நுரைச்சோலை மின் நிலையத்தின் 3 இயந்திரங்களூடாக நேற்றைய தினம் 810 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 680 மெகாவாட் மாத்திரமே உற்பத்தியாகியுள்ளது. இந்த 130 மெகாவாட் தட்டுப்பாட்டுக்கு தரமற்ற நிலக்கரி பயன்பாடே பிரதான காரணமாகும். இந்த தரமற்ற நிலக்கரியால் தற்போது மின்சாரத்துறைகள் அவசர கொள்முதல் நிலைக்கு செல்ல வேண்டியுள்ளது. வலுசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அரசின் பொறுப்பாகும். ஆனால் தற்போது வலுசக்தி அபாயமே காணப்படுகின்றது. அரசு அதிகாரிகள் குழு ஒன்று அண்மையில் நுரைச்சோலைக்கு விஜயம் செய்தபோது மின் உற்பத்தி குறைவாக இருப்பதை நேரடியாக கண்டோம். நிலக்கரியில் எந்த பிரச்சனையும் இல்லை என நாட்டுக்கு பொய்யுரைப்பது கண்டிக்கத்தக்கது. முறைமை மாற்றம் பற்றி பேசிக்கொண்டு ஊழல் மோசடிகளையே அரசு முன்னெடுத்து வருகின்றது. அதிக மின்சார கட்டணத்தை அறவிட்டு இந்த ஊழலின் சுமையை மக்கள் மீது சுமத்துவதற்காக மக்கள் இந்த அரசுக்கு ஆணையை வழங்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் மீண்டும் எரிபொருளை பெறுவதற்கான QR குறியீட்டை மீண்டும் செயல்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. மத்திய கிழக்கில் நடந்து வரும் ராணுவ சூழ்நிலை காரணமாக எரிபொருள் விநியோக பாதைகள் நாளுக்கு நாள் தடைபட்டு வருவதாலும் நாட்டில் எரிபொருளுக்கான தேவை அசாதாரணமாக அதிகரித்து வருவதாலும் நாட்டின் தற்போதைய எரிபொருள் இருப்பு குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருப்பதாலும் குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் எரிசக்தி அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த QR குறியீடு இன்றைய தினம் காலை 6 மணி முதல் எரிபொருள் வாங்குவதற்காக செயற்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. QR குறியீட்டை பெற வாகன உரிமை அல்லது தொலைபேசி எண் மாறவில்லை என்றால் குறித்து இந்த QR கோட்டை நள்ளிரவு முதல் இணையதளம் ஒன்றில் பதிவிறக்கம் செய்யலாம். நாட்டின் உற்பத்தி நடவடிக்கைகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளை பேணுவதற்கு தேவையான வாகனங்களுக்கு உரிய நிறுவனங்களுடன் இணைந்து விசேட வேலை திட்டத்தின் கீழ் எரிபொருள் விநியோகிக்கப்படும். மேலும் தனியார் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளுக்கான எரிபொருள் இலங்கை போக்குவரத்து சபையூடாக விநியோகிக்கப்படும் என வலுசக்தி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சுகாதார சேவையில் போதுமான செவிலியர்கள் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாயதீச தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது 43,553 செவிலியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இருப்பினும் இது ஒட்டுமொத்த சுகாதார பணியாளர்களில் 30% இருக்கின்ற போதிலும் சுகாதார சேவைக்கு தேவையான செவிலியர்களின் எண்ணிக்கை இதுவரை முழுமையடையவில்லை என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சிறந்த சுகாதார சேவையை வழங்குவதற்கு நாட்டுக்கு இன்னும் பெருமளவிலான செவிலியர்கள் தேவைப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் செவிலியர்கள் சேவைக்கான ஆட்சேர்ப்பின் போது முறையான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் எனவும் நலிந்து ஜாயதிச தெரிவித்துள்ளார்.